அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, புதுச்சேரியில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் தேர்வானது இன்று நடைபெற்றது. 21/8/2026 அன்று பிற்பகல் 12:30 2:30 மணி வரை இந்த தேர்வானது நடைபெற்றது. இந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படி என்று கேட்டால், நூலக அறிவியலை படித்தவர்கள், அதாவது லைப்ரரி சயின்ஸ் படித்தவங்க மிகவும் நொந்து போயிருப்பார்கள் என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட் என்று சொல்லிவிட்டு இந்த தேர்விற்கு எதை கேட்க வேண்டும் என்று தெரியாமல், அதாவது ஒரே சிங்கிள் அப்படின்ற மாதிரி இந்த கேள்வித்தாளானது அமைந்திருந்தது. குறிப்பாக சொன்னால், ஆர்கனைசேஷன் அடிப்படையில், நோடல் ஏஜென்சி அடிப்படையில், டிடிசி 23 பார்த்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு, ஒரு தீமை வச்சுக்கிட்டு அந்த தீம்லேருந்தே பல கேள்விகள் கேட்குற மாதிரி இங்கே கேள்வித்தாள் அமைந்திருக்கிறது. லைப்ரரி அண்ட் சொசைட்டி, லைப்ரரி மேனேஜ்மெண்ட், லைப்ரரி கிளாசிஃபிகேஷன், லைப்ரரி கேட்டலாகிங், ரிசோர்ஸ் ஷேரிங் அண்ட் நெட்வொர்க்கிங், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்லி இந்த 10 யூனிட்லேருந்து தான் நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர, ஆனால் அந்த 10 யூனிட்டில் கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டு, ஒரே ஆர்கனைசேஷன், இன்ஃப்ளிப்நெட், இதை மட்டும் பேஸ் பண்ணியே நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. டெல் நெட்டு, இன்ஃப்ளிப்நெட், டிஜிட்டலாக இருக்கக்கூடியது மட்டும்தான் லைப்ரரியா? லைப்ரரியில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி யூஜி சிலபஸ் எடுத்து பாருங்க. எவ்வளோ விஷயத்த லைப்ரரி சயின்ஸில் இருக்குது, நம்ம படிக்க வேணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி லைப்ரரி மட்டும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இதே மாதிரி யூஜிசி நெட் எக்ஸாமில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது உண்மையில் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, லைப்ரரி சயின்ஸு படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் பேசிஸில் கேள்வி, அந்த ஒரே ஒரு இதை வச்சு நீங்கள் கேட்குறது எந்த விதத்திலையும் நியாயமே கிடையாது. ஒரு லைப்ரரி சயின்ஸ் அஸ்பிரண்ட்டாக இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இப்படிப்பட்ட கேள்வித்தாளை எடுத்து எங்களை தேர்வு செய்வதற்காகவே இந்த தேர்வை நடத்துகிறீர்கள். ஒரு லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்னா எப்படிப்பட்ட கேள்விகள், என்ன மாதிரியான தரத்தில் அமைந்திருக்க வேண்டும், அதை முற்றிலும் மறந்துவிட்டு உங்க இஷ்டத்துக்கு PA has no boundaries. நீங்க எதுக்கு அப்புறம் 10 யூனிட் கொடுத்தீங்க? 10 யூனிட்லேருந்து என்ன கேள்விகள் கேட்டு வச்சிருக்கீங்க? கேள்விகளுக்கு எப்படி எடுக்கணுன்றத டிஎன்பிசியில் போய் கேளுங்க. எப்படி டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க அப்படின்னு. சமீபமாக தான் 18/8/2026 அன்று லைப்ரரி சயின்ஸுக்கான எக்ஸாம் தமிழ்நாட்டில் நடந்தது. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப டெப்த்தாகவும் நம்மளுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய விதமாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த கேள்வித்தாளை பார்க்கும்போது லைப்ரரி சயின்ஸ் அஸ்பிரண்ட்டாக ரொம்ப வேதனை ஆக இருக்கிறது. நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்க மாட்டீங்க. ஆனால் இதனுடைய தேர்வினோட பிஇயோடைய போக்கு எப்படி இருக்கின்றது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க. இந்த ஏமாற்றம் அவங்களுக்குள்ள நிறைய மனக்குமுறல்கள் இருக்கின்றன. இதை எப்படி சொல்வது? இப்படிப்பட்ட கேள்வித்தாளை நீங்கள் எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் ஒன்றுதான். கேள்வித்தாளில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நான் ChatGPT கிட்ட கேட்டு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பார்ட்டை நான் 2வது பார்ட்டில் சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இந்த எக்ஸாம்லேருந்து லைப்ரரி சயின்ஸ் அஸ்பிரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. எல்லோருமே, பாண்டிச்சேரி அஸ்பிரன்ஸ் எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய விஷயத்த நீங்க கேள்விக்கு உட்படுத்த மாட்டீங்க. கேள்விக்கு உட்படுத்தணும். கேள்விக்கு உட்படுத்தும் போதுதான் உங்களுக்கான நீதியும் நியாயமும் கிடைக்கும்.
அப்படி உட்படுத்த கேள்விக்கு உட்படுத்தல அப்படின்னா இந்த நிலை அப்படியே தான் தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.